அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. மேம், எனக்கு இன்னும் கன்ஃபியூஸாகவே இருக்குது. சென்டர் டாட் எங்கேருந்து மார்க் பண்ணணும்? ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஷோல்டரில் 1 இன்ச் கேப்பில் இருந்து சொல்கிறாங்க, அண்ட் ஷோல்டர் சென்டரில் இருந்து மார்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டவுட் வர்றதுக்கு உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறது, ஒரு லென்த்து மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஒரு சுடிதாராக இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ளவுஸாகவே இருக்கட்டும், இல்லை ஒரு ஷர்ட்டு, மிடி, டாப், இந்த மாதிரி எந்த ஒரு லென்த்து மெஷர்மெண்ட், ரவுண்ட் மெஷர்மெண்ட், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ரவுண்ட் மெஷர்மெண்ட் அதாவது கிராஸ் வைஸாக எடுக்கிறது. லென்த் அப்படிங்கும்போது நீல வாக்கில் நம்ம எடுக்கிறது. அந்த நீல வாக்கில் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம ஷோல்டர்னுடைய உயரமான அந்த பகுதியில் இருந்து தான் மெஷர் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக ஒரு சுடிதாருக்கு, ஒரு ப்ளவுஸுக்கு, ஒரு ஷர்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே அந்த ஷோல்டர்னுடைய உயரமான பகுதியில் இருந்து தான் நம்ம அளவு எடுப்போம். இப்போ இந்த செஸ்ட் இதுக்குமே வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். அதாவது இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான ஒரு மேடு மாதிரியான ஒரு பகுதி இருக்கும். அதில் இருந்து தான் நீங்கள் நேராக மார்க் பண்ணணும். அதுதான் வந்து செஸ்டினுடைய உயரம் ஸ்டார்ட் பண்ணுற இடம். எங்கே முடிக்கணும் அப்படின்னா, அந்த நம்ம செஸ்டினுடைய மிட் பாயிண்ட் எந்த இடத்துல வருதோ, அதாவது பிரஸ்டினுடைய டிப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வரைக்கும் எடுக்கிறது தான் லென்த் வைஸ் செஸ்ட் லென்த்து. அதாவது ஷோல்டரில் இருந்து, ஷோல்டர்னுடைய உயரமான பகுதியில் இருந்து டேப்பை கீழ் நோக்கி நம்ம எடுக்கும்போது செஸ்டினுடைய மிட் பாயிண்ட் எங்கே வருதோ அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு செஸ்டினுடைய கரெக்டான உயரம் வேணும் அப்படின்னா, அப்படியே கீழே டேப்பை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிரஸ்ட்டு எந்த இடத்துல முடியுதோ அதுதான் வந்து உயரம். அதே மாதிரி 2 மிட் பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் எடுக்கணும். அப்போது இப்போ ஒரு 8 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சுக்கு கழுத்தை எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஷோல்டர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வந்து செஸ்ட்டு உயரம் வந்து மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளிக்கு நேராக 4 இன்ச்சுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 2 புள்ளியும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட். இப்போ நான் இது வந்து வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக எந்த இடத்துல மார்க் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். உயரம் அப்படின்னாவே நம்ம ஷோல்டர்னுடைய உயரமான பகுதியிலிருந்து தான் நம்ம எடுக்கணும் அளவு. ப்ளவுஸுக்கு எந்த இடத்துல உயரம் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி. ஏன்னா கழுத்தினோட அகலம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம வைக்க மாட்டோம், ப்ளவுஸை பொறுத்து மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஷோல்டர் ரொம்ப தள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதனுடைய உயரம் வந்து வித்தியாசம் வரும். அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஷோல்டர்னுடைய உயரமான பகுதி, அதாவது நம்ம உயரம் லென்த்தெல்லாம் எங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் அளவு எடுங்க. செஸ்டினுடைய மிட் பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கலாம், முன்பக்க உயரமும் தெரிஞ்சுக்கலாம். 2 பஸ்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸில் பாதி அளவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான சென்டர் பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.